நமது மீட்பரும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம். யாக்கோபுல 3ஆம் அதிகாரம் வசனம் 8. ஜேம்ஸ் 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். இன்னைக்கு நாவென்ற அந்த தலைப்புல தான் இன்னைக்கு வசனங்களை தியானிக்க போகிறோம். இதே யாக்கோபு இதே 3ஆம் அதிகாரத்துல இதுக்கு மேல இருக்கிற வசனங்கள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த நாவானது எப்படிப்பட்டது என்பதை அது சொல்லிக் கொடுக்கும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளுவனுமா இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நம்ம கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களின் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவை மகா பெரியவைகளா இருந்தாலும் கடுங்காற்றால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்ப குதிரைகளும் கப்பல்களும் ஒரு சிறு அவயத்தை வைத்துக் கொண்டு அதை திருப்ப முடிகிறது போல நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவானது நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியிலே தள்ளப்படுகிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட இந்த வசனங்களை முடிக்கிறாங்க. முடிச்சது நம்ம இன்னைக்கு அடுத்ததா பார்க்க போகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இங்க 3 விஷயங்களை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்பிக்கிறது. இந்த நாவானது சிறிய அவயமா இருந்தாலும் அது பெரிய காட்டை கொளுத்து விடுற அளவுக்கு அது விஷம் நிறைந்ததா இருக்குதுன்னு பாக்குறோம். இந்த யாக்கோபு 3:8 இந்த வசனங்களை 3ஆக பிரித்து கொண்டோம் அப்படின்னா பிரச்சனையை பேசுது. இந்த நாவு என்ன பிரச்சனைகளை உண்டாக்குகிறது அப்படின்னு பாக்குறோம். அதோட தன்மை என்ன, அது என்னென்ன காரியங்களை கொண்டு போய் நிறுத்துகிறதுன்ற விஷயங்களை புரிஞ்சுக்க முடிகிறது. நான் திரும்பவும் சொல்றேன், நாவு அப்படின்றது ஒரு மனுஷனாலும் அதை அடக்க கூடாது, அடக்க முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாவே நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நம்ம நினைக்கலாம் இதை அடக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா வசனங்கள் ரொம்ப கிளியரா சொல்லுகிறது, ஒரு நாவை ஒரு மனிதனாலும் அடக்கவே முடியாது. அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா, அடங்காத பொல்லாங்குள்ளதும். அப்போ அது ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆன ஒரு ஈவில். அது அடங்கவே அடங்காது. அது அடங்காம பொல்லாங்கான காரியங்களை மாத்திரம்தான் அது பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை அந்த நாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆவதா, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. இட்ஸ் a deadly poison. அப்போ அந்த அடக்க முடியாத நாவு, அது அடங்காத அந்த பொல்லாங்குள்ள அந்த நாவு என்ன தருகிறது, என்ன ரிசல்ட் தருதுன்னு பார்க்கும்போது அது டெட்லியான ஒரு பாய்சன், அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்ற அந்த நாவை குறித்து இங்கே பேசப்படுகிறது. அப்ப நாவானது ஒரு சிறிய அவயம்தான். ஆனா அந்த சிறிய அவயம் அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிறது. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு தியானிக்க போகிற இந்த எல்லா வசனங்களும் இந்த நாவை குறித்து மாத்திரமே இருக்க போகிறது. முதல்ல இந்த நாவு என்பது ஒரு அடங்காதது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அது எது வேணா பேசும். அது எந்த அடக்கமும் கிடையாது, எந்த ஃபில்டரும் கிடையாது. என்ன யோசிக்கிறனோ அது வாயின் வழியாக, அந்த வார்த்தையின் வழியாக வெளியே வருகிறது. அப்ப நாவு என்பது ஒரு அடங்காதது என்பதை முதல்ல நம்ம அட்மிட் பண்ணிக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் நினைக்கிறோம், நான் அந்த வார்த்தையை தெரியாம பேசிட்டேன், நான் ரொம்ப இன்னசென்ட், இந்த வார்த்தைகள் நான் இந்த யோசனையில இந்த மாதிரி நான் யோசிச்சுதான் பேசல, நான் சாதாரணமா பேசினேன், நான் நான் ரொம்ப இன்னசென்டான ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களும் இருக்கலாம். ஒரு வாயின் வார்த்தை வெளியே வருது அப்படின்னா அது இன்னசென்ஸ்னால வெளியே வருதுல, அது ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி இந்த வார்த்தை இந்த நேரத்துல பேசினா இவங்களுக்கு இது வலிக்கணும் உணர்ந்துதான் அந்த வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து வெளியே வருகிறது. அது மாத்திரம் இல்ல, 3ஆவதா நம்முடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறதுக்காக நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்துறோம். எல்லாருக்கும் ஈகோ இருக்கு, மனுஷனாக பிறந்து நம்ம எல்லாருக்கும் ஈகோ இருக்கு. அந்த ஈகோ யாரா டச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்தலாமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துற அளவுக்கு நம்முடைய ஈகோ ரொம்ப பெரிதாவே இருக்கிறது. அப்போ அந்த ஈகோ எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா, அவங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்கன்னா அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டதான் எனக்கு மனசு ஆறுன்ற அந்த எண்ணங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வாயின் வழியாக அது வெளியே வருகிறது. முதல்ல நம்ம எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நாவு என்பது அது அடங்காதது, ஒரு மனுஷனாலும் அதை அடக்க கூடாதது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதை அப்படியே விட்டுற முடியுமான்னு பார்த்தா அப்படியே விட்டுற முடியாது. அதுக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு யோசனை கொடுக்கிறார். அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளலாம், அந்த நாவை எப்படி கண்ட்ரோலுக்குள்ள வைக்கலான்ற காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம எங்கெல்லாம் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்,
அப்போ காலை முதல் மாலை வரை வந்து நிறைய பேரை சந்திக்கிறோம், நிறைய காரியங்களை வந்து டிஸ்கஸ் பண்றோம். எல்லா நேரத்திலையும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது இந்த நாவுக்கு இடத்தை கொடுத்து நம்ம இடரை விழுவுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஓகே, நம்ம ஒரு நண்பர்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கோம் வச்சுங்களேன். நண்பரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது யாரை பத்தியாவது ஏதாவது ஒரு புரணி, யாரை பத்தியாவது ஏதாவது ஒரு குறை, இது எப்படி வெளியே வருகிறது? உள்ளத்தில் இருக்கிறது, அது நாவின் வழியாக வார்த்தைகள் வெளியே வருகிறது. இல்லைன்னா ஒரு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயோ இல்ல ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ இல்ல நண்பர்களிடமோ கூட ஒரு 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 சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை வந்து டக்குன்னு ஒரு கோவப்பட, நமக்கு எதிராக ஒரு காரியம் நடக்கிறது அப்படின் போது டக்குன்னு கோவப்பட்டு ஒரு வார்த்தைகளை விடுகிறது, சரிங்களா? இல்ல எப்ப பார்த்தாலும் வந்து இது சரியில்லை, என் வேலை சரியில்லை, என் படிப்பு சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லை சொல்லிட்டு அதை வந்து முறுமுறுத்து கொண்டே அந்த வாயின் வார்த்தைகளால வந்து சபித்துக் கொண்டே இருக்கிற சூழ்நிலைகள். அப்போ இந்த ஒயிட் லைஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ஒரு பொய், இந்த நான் சொல்ற பொய்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, ஆனா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பொய் சொல்லுகிற விஷயங்கள். அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி, அது எப்படி சொல்றதுன்னா பிளாட்ரியான ஒரு வேர்ட்ஸ், மற்றவங்களை சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை சொல்லி அவங்களை திருப்திப்படுத்துறது, ஒரு பிளாட்ரி. சோ அந்த மாதிரி வந்து வார்த்தைகளும் நாவின் மூலமாக வெளிவருகிறது. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் மூலமாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் வந்து தாறுமாறாக போகிறது. அப்போ அந்த அடங்காத அந்த நாவுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம வந்து பாவத்துல விழுகிறோம் என்ற காரியத்தை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். சோ முதல்ல அட்மிஷன் வரணும். சரி, இந்த நாவின் மூலமா நான் வந்து பாவம் செய்கிறேன், இது அடங்காததாக இருக்கிறது அப்படின்ற காரியத்தை நம்ம எல்லாரும் முதல்ல ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை ஒப்புக்கொண்டா மட்டும்தான் அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம வரவே ஆரம்பிப்போம். ஏன்னா அது சரியா இருக்கு, நான் பேசுறது எல்லாம் சரி, என் வாயில தவறான வார்த்தைகள் வரதே கிடையாது, நான் பண்றதெல்லாம் சரியா இருக்கு என் வாயின் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து கொண்டு இருந்தோமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது ரொம்ப கிளியரா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13. ரோமன்ஸ் 3:13. அவர்கள் தொண்டை திரைக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த ரோமர் 3ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசப்படுகிறது, யூதர்களை பத்தி பேசப்படுகிறது, புறஜாதி பத்தி பேசப்படுகிறது. இது யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அப்போ அந்த திறக்கப்பட்ட அந்த தொண்டையின் மூலமா அவர்கள் வந்து நாவில் அவர் வந்து ஒரு மருந்துக்கான ஒரு வார்த்தைகளோ இல்ல வந்து ஒரு சுகமளிக்கும் ஒரு வார்த்தைகளோ பேசாம ஒரு அந்த இருதயத்துல இருக்கிற அந்த வஞ்சனையான வார்த்தைகள் வந்து ஒரு வாயின் வழியாக வெளிவருகிறது. அது திறக்கப்பட்ட பிரேத குழி அப்படின்னு சொல்லி இங்க ரோமர்ல வந்து பவுல் ரெஜிஸ்டர் பண்றார். அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் நிறைந்திருக்கிறது. அப்ப உதடின் கீழ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சட்டிலா அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலமா வந்து மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எதிரில உட்கார்ந்து இருக்கிறவங்களை வந்து ஒண்ணு ஆத்மாவில பலத்தை கொடுத்து அவங்களை எழுப்பி விடலாம், இல்லைன்னா அவங்க ஆத்மாக்களை நொறுக்கிற விதமாக நம் வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்தி அந்த ஆத்மாக்களை வந்து நொறுக்கவும் நம்ம செய்யலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தாறுமாறான ஒரு வார்த்தைகள், அந்த விஷம் நிறைந்த ஒரு வார்த்தைகள், ஒரு வஞ்சனையான ஒரு வார்த்தைகள் எதிரில உட்கார்ந்து இருக்க வந்து பேசுற அளவுக்கு நம்ம பேசுறோம் அப்படிங்கும் போது அவங்க நம்பிக்கையை அதை உடைக்கத்தக்க வார்த்தையாகவும் அது மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அவங்க நம்பிக்கை உடைஞ்சு போகும். அது மாத்திரம் இல்ல, நம்ம ரெப்புடேஷன், நம்ம வந்து இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கிறோம், இயேசுவோட பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் உலகத்தாரை போல இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நம்ம இதுதான் செய்யணும், இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும், இதுதான் ஒழுக்கமுள்ள காரியங்களாக இருக்கிறது, ஆவியின் கனியை பிரதிபலிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை வந்து அது உப்பால் சாரமேறின வார்த்தைகளாக இருக்கணும். ஆனா அந்த வார்த்தைகளை தாறுமாறு வருகிறது, தங்க நாவுகளால் வஞ்சனைக்குரிய வார்த்தைகளை நம்ம பேசுகிற பிள்ளைகளாக மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வசனங்கள் சொல்லுகிற பிரகாரமாக நம்முடைய ரெப்புடேஷன், நம்ம யார் அப்படின்ற அந்த ரெப்புடேஷன் வந்து நாமே கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நாமே உருவாக்குறதுக்கு அது வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக சுயநலத்துக்காக சில காரியங்களை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் மூலமா திருச்சி பேசி ஒரு ஆதாயத்துக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு அந்த இடத்துல வந்து ஆதாயம் கிடைக்கணுன்றதுக்காக வார்த்தைகளை திரித்து பேசி நம்ம என்ன பண்றோம், அது ஆதாயமாக்கி கொள்ளுகிறோம். இதுவும் கூட அது கர்த்தருக்கு விரோதமான செயலாக இருக்கிறது. இப்ப முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நம்முடைய நாவுகள், நம்ம தொண்டைகள் வந்து அது திறக்கப்பட்ட பிரேத குழியாக இருக்கிறது. அப்போ அதை வந்து நம்ம மாற்றணும். அது வாயிலிருந்து வஞ்சனையான வார்த்தைகளோ அந்த பாம்பின் நிஷம் நிறைந்த வார்த்தைகளோ அது வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 143, Psalms 143.
சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஆமென். சோ தாவீது இந்த இடத்துல தங்கள் எதிரிகளை வந்து ஒரு அவங்க எப்படி வந்து தங்கள் வார்த்தையை வந்து கூர்மையாக்குறார்கள் பாக்குறோம். எல்லாரும் வந்து போருக்கு போகும் பொழுது தங்களிடமிருந்து பட்டயங்களை வந்து கூர்மையாக்கி எதிராளியை ஜெயிப்பதற்காக அவர் பயன்படுத்துகிறார்கள் எல்லாரும் அறிந்ததுதான். ஆனா தாவீது இந்த இடத்துல எதிரிகள் தங்களுடைய வார்த்தைகளை எப்படி வந்து கூர்மையாக்குறார்கள் சொல்லி பாக்குறோம். ஏன்னா அதை வந்து அந்த வார்த்தை அப்படின்றத ஒரு பெரிய வெப்பன் மாதிரி, அது ஒரு போராயுதத்தை போல அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த போராயுதமாக பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை அதை கூர்மையாக்கி அந்த இடத்துல இதை பேசினா அவங்க மனம் மடிவாங்க, இந்த இடத்துல அவங்க பேசினா அவங்க அவமானப்படுவாங்க, இந்த இடத்துல அவங்க பேசினா அவங்களுடைய நம்பிக்கை குறையும் அப்படின்னு அறிஞ்சுதான் சில வார்த்தைகள் வந்து வாயிலிருந்து வெளியே வருகிறது. அதுதாங்க தாவீது சொல்றாரு, சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்கி அவர்கள் உதடுகளின் கீழ் வீரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த எப்படி பட்டய ஒரு கத்தி வந்து எப்படி ஒரு மனுஷனை தாக்கும் பொழுது, ஒரு போர்ல வந்து கத்தியை வச்சு தாக்கும் பொழுது எப்படி அந்த கத்தி ஒரு மனிதன் மேல படும் பொழுது எப்படி ஒரு ஆழமான ஒரு காயத்தை உண்டாக்குகிறதோ, அதை விட இன்னும் அதிகமான ஆழத்தை வந்து ஒரு வார்த்தையின் மூலமா அது உண்டாக்க முடியும். அந்த வார்த்தையை வந்து பேசும் பொழுது அந்த இருதயத்தை ஊடுருவி சென்று அது அந்த காயத்தை ஆறவிடாத அளவுக்கு அந்த காயத்தை ரொம்ப வந்து டீப்பனா அது கொண்டு போகுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி வார்த்தைகளாக வெளியே வரக்கூடாது. சோ நாவை வந்து கூர்மையாக்குகிற பிள்ளைகளாக இல்லாமல், அந்த உதவின் கீழே பாம்பின் விஷயம் இந்த பிள்ளைகளாக இல்லாமல் நம்ம வந்து இருக்கணும் சொல்லி கத்தரமை ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா வேர்பலா நம்ம யாரையுமே வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தையின் மூலமா நம்ம யாரையும் புண்படுத்த கூடாது. ஒருவேளை ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா கர்த்தரிடம் வந்து ஒரு உதவியை கேட்டு, இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பேசலாம் ஆண்டவரே, பேசக்கூடாது ஆண்டவரே, எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவங்க மனம் புண்படுமா ஆண்டவரே, புண்படாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நிதானித்து அறிந்து அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நம்மளால மாற முடியும். நான் பேசுகிற வார்த்தை எப்பொழுதுமே மற்றவர்களை வந்து அது ப்ளீஸ் பண்ற வார்த்தையா, மற்றவங்களுக்கு வந்து அது மருந்து அடிக்கல வார்த்தையா இருக்கிறவே தவிர ஒருத்தரை கோபத்தை மூட்டுற மாதிரியோ அவங்களை வந்து ஒரு கசப்புக்குள்ள கொண்டு போகிற மாதிரியோ வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாதுன்றதை பார்க்கிறோம். வாசிப்போம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 19. Proverbs 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆமென். ஆமென். சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது, உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இங்க கான்ட்ராஸ்ட் ஒண்ணு பாக்குறோம். நம்ம ஒண்ணு வந்து புத்திமான், ஒண்ணு வந்து புத்தி இல்லாதவன். இப்ப புத்தி உள்ளவன் எப்படி இருக்கிறான்னா தன் உதடுகளை அடக்குகிறவனாக அவன் இருக்கிறான். திரும்பவும் சொல்றேன், புத்தி உள்ளவன், புத்தி இல்லாதவன், ரெண்டு கான்ட்ராஸ்ட் இந்த வசனங்கள்ல நம்ம காட்டப்படுகிறது. அப்போ புத்தி உள்ள மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஞானம் உள்ள பிள்ளைகள் அப்படின்னு நம்ம எல்லாரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவையே அறிந்திருக்கிறோம், ஞானம் உள்ள பிள்ளைகள் தான். அப்போ அவர் சொல்றாரு தன் உதடுகளை அடக்கிறவனே புத்திமான். அப்போ உதடுகளை அடக்காதவன் அவன் யார் அப்படின்னா புத்தி இல்லாதவன் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இங்க சொற்களின் மிகுதியினால் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அதிகப்படியான வார்த்தைகள், இப்ப இங்கிலீஷ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, லூஸ் டாக்ன்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அது என்னன்னா அந்த நேரத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டோ அந்த வார்த்தைகளோ அந்த தேவைப்படாது. ஆனா தனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏதாவது ஒண்ணு பேசணும் அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதாவது பேச போக அந்த இடத்துல பாவம் தான் பிறக்கிறது. அதான் வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது. அப்போ இதை எப்படி நான் வந்து இப்படி ஞானமான நடக்கிறது? ஏன்னா உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான் அப்படின்ற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நான் புத்திமானா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த வார்த்தைகள் வெளியிருந்து வரும் பொழுது ஒரு கூடுகையில நீங்க கூடுறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூடுறீங்க, இல்ல ஒரு குடும்பத்துல கூடுறீங்க, இல்ல வந்து வேலையில கூடுறீங்க, ஒரு சில காரியங்களை பேசுறீங்க அப்படின்னு பொழுது அந்த இடத்துல பாவமில்லாத வார்த்தைகளின் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்துல இது தேவையா, இந்த வார்த்தை இந்த இடத்துல தேவையா, இந்த வார்த்தை தயவான வார்த்தையாக இருக்கிறதா, இது வந்து ஒரு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தை அப்படியாக இருக்கிறதா, இல்ல கசப்பை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா என்பதை நிதானித்து பார்த்து நம்ம வந்து ஞானம் உள்ள பிள்ளைகளாக புத்திமான்களாக நடக்கவே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சோ திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேசுவது நமக்கு நலமாக இருக்கும். அதுதான் கலாத்தியர்ல நம்ம ஆவியில மீண்டும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தைகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 சொல்லுகிற பிரகாரமாக அந்த இச்சை அடக்கம், கடைசியா அவர் முடிக்கிற அந்த வார்த்தை இச்சை அடக்கத்தோடு வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த இடத்துல பாவம் இராது அப்படின்னு பாக்குறோம். வாசிப்போம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 36. Matthew 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென்.
ஆமென். அப்போ நம்ம செய்கிற, இப்ப நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு உள்ள இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ரட்சிப்பின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு நம்ம செயல்களுக்கு மாத்திரம் தான் நமக்கு நியாய தீர்ப்பான்னு பார்த்தா, செயல்கள் மாத்திரம் இல்ல. இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன்னா பாவம் அப்படின்ற சில காரியங்களை நம்ம எல்லாரும் விட்டு வெளியே வந்திருக்கிறோம். சிலை வழிபாடு பண்ணா தப்பு அப்படி நமக்கு தெரியும், அதை விட்டு நம்ம வெளியே வந்திருக்கிறோம். சரிங்களா? உடல்ல கர்த்தர் நம்ம கொடுத்த ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்தணும், நம்ம அசுசிப்படுத்தணும், அப்போ அப்படின்னா அதுவும் பாவம் அப்படின்ற பார்த்தோம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இப்படின்னு பாத்தீங்கன்னா பாவத்துல ஒரு பெரிய லிஸ்ட். அந்த பெரிய லிஸ்ட்ல எல்லாவற்றையும் நம்ம விட்டு ஒழித்த பிள்ளைகளாக, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ்றதுக்கு நம்ம எல்லாரும் அந்த பயணத்துல சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனா இங்க ரொம்ப முக்கியமா நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, அது மாத்திரம்தான் நியாய தீர்ப்புக்கு, அதை செய்யலன்னா எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அது செஞ்சா நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை குறித்து மாத்திரம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்ல, என் வாயின் வார்த்தைகளுக்கும் நான் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதை இந்த வசனத்தின் மூலமாக ரொம்ப தெளிவாக நமக்கு பேசி கொடுக்கிறார் இடத்துல. இப்போ மனுஷர் பேசும் வீணான வார்த்தை, அது என்ன வீணான வார்த்தை? அற்பமான எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, பக்தி விருத்தி இல்லாத எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, அது நல் வார்த்தையா இல்லாம இருக்கிற எந்த கேட்டகரி, இந்த 3 கேட்டகரிக்குள்ள வராத எந்த வார்த்தையும் அது வீணான ஒரு அற்பமான வார்த்தை. சோ ஒரு அற்பமான ஒரு தேவையே இல்லாத அந்த இடத்துல ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நாம் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ என்னோட இருதயத்தோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுதான் என் வாயின் வழியாக அது வெளிப்படுகிறது. என் இருதயம் எவ்வளவு கர்த்தருக்குள் இருக்கிறதா இல்ல கர்த்தருக்குள்ள இல்லையா, அது நல்ல இருதயமாக இருக்கிறதா இல்ல கெட்ட இருதயமாக இருக்கிறதா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏனென்றால் நம்முடைய இருதயம் எவ்வளவு எப்பேற்பட்டதாக இருக்கிறதோ அதுதான் நம்ம வாயின் வழியாக, வார்த்தையின் வழியாக அது வெளிவருகிறது. அப்போ நம்ம இருதயமும் நம் நாவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நாம் உணர்ந்துதான் அந்த வார்த்தைகளை பேசுகிறோம். அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திலே முழுமையாக இருக்கிறது. அது முழுமையாக இருக்கிறதுனாலதான், அதை யோசித்துக் கொண்டு இருக்கிறதுனாலதான் ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது இருதயத்திலே பதுங்கி இருக்கிற அந்த வார்த்தை வாயின் வழியாக வெளிப்படுகிறது. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ நம்ம இருதயத்தை காத்துக் கொள்ளும் பொழுது, அந்த இருதயத்துல சுத்தமான கர்த்தருக்கு பிரியமான நல்ல வார்த்தைகளை நம்ம வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை அது நல்ல வார்த்தையாக இருக்கும். நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். அப்போ எனக்கு முதல்ல அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மீது எனக்கு அன்பு. இரண்டாவது, என்னை அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து எனக்கு பயம் எனக்கு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணுவேன், என்னை குறித்து நான் இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், என்னை நானே நிதானித்தறிய நான் ஆரம்பிப்பேன். 2 விஷயங்கள் இருக்கு, திரும்ப சொல்றேன், 2 காரியங்கள். ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவின் மீது எனக்கு அன்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இரண்டாவது, தேவன் வெளிப்பட போகிறார், அவர் வெளிப்படும் பொழுது நம்ம நியாயம் தீர்ப்பான்ற பயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதா? அப்படி இது 2மே நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா இது உண்மையுள்ள வார்த்தை தான், நம்ம எல்லாருக்கும் இது இருக்குதான் செய்கிறது. அப்ப அது இருக்குன்னா நம்ம எல்லாரும் நம்மை நாமே இந்த நாள் முதற்கொண்டு நிதானித்து அறிய வேண்டியது நம்முடைய ஆத்மாவுக்கு அது நன்மையானதாக இருக்கும். ஏன்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாசிப்போம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 11 வரை. 1 Peter 3:10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். ஆமென். ஜீவனை விரும்பி, நித்திய ஜீவனை விரும்பி தான் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்ல எந்த ஒரு மாற்றமும் நம்ம யாருக்கும் கிடையாது. நித்திய ஜீவனுக்குள்ள எப்படியாவது பிரவேசிக்கணும். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இந்த கஷ்டமான இந்த உலகத்துல நரகத்துக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்ற அந்த எண்ணங்களோட இயேசுவோட என்னைக்கு வேணா இருக்கணும் என்ற அந்த சந்தோஷத்தோட நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் தான் எல்லாருடைய ஒரு குறிக்கோளாக லக்கமாக இருக்கிறது. அப்போ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து அப்படின்னு பாக்குறோம். பொல்லாப்புக்கு அப்படின்னா என்ன, தவறான வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டாம், வெளிப்படக்கூடாது. மற்றவர்களை சபிக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடவே கூடாது. ஏன்னா நம்ம ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்து விடுகிறதாக இருக்கிறது. ஏன்னா அந்த நாவானது சிறிய அவயமா இருந்தாலும் அது பெருமையானவர்களை பேசும்ன்றத யாக்கோபு 3ஆம் அதிகாரம் எல்லாம் வாசிச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ கபடத்திற்கு தன் உதடுகளையும் பார்க்கும் பொழுது அவதூறான பேச்சு, யாரை குறித்தும் அவதூறான பேச்சை
பேசாம, பொய்யான காரியங்களை பேசாம, சபிக்காம, புரணி பேசாம, இந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுக்காம வசனம் 11 சொல்லுகிற பிரகாரமாக பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையோட தரம், என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்ற தரத்தை ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பேசுறோம்னு வச்சுங்களேன், அவங்களோட லைஃப் எப்படி இருக்கிறது, அவங்க இருதயம் எப்படி இருக்குது, அவங்க அந்த இருதயத்தின் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் பேசுகிற வார்த்தையை வைத்துக்கொண்டு அவங்க வாழ்க்கை தரம் என்ன, அவங்களோட இருதயத்தோட தரம் என்ன, அது இயேசு கிறிஸ்துக்குள்ள நிறைந்தவர்களாக இருக்கிறாங்களா இல்ல இயேசு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களான்றத நம்ம ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய வார்த்தை, நம்ம எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் இயேசுவோட பிள்ளை என்ற அந்த டிக்னிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அப்ப நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அந்த வார்த்தை கர்த்தரை பிரதிபலிக்கிற வார்த்தைகளாக, அது பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அது பின்தொடர கூடிய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருக்கணும். ஏன்னா அப்பதான் ஜீவனுக்குள்ள நம்மள பிரவேசிக்க நம்ம முடியும்ன்றத இந்த வார்த்தைகள் நமக்கு கற்பிக்கிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 23. Proverbs 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஆமென். ஆமென். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன். அப்போ அந்த டங், அந்த நாவு அப்படின்றது இட் இஸ் அன்டேமபிள். அப்போ அன்டேமபிளான இருக்கிற அந்த வார்த்தையை எனக்கு என் இதயத்தை காத்துக்கொள்ளாம நான் இருந்தேன்னா என் இஷ்டத்துக்கு என் வாயில இருந்து எந்த வார்த்தைகள் வேணா வெளியே வரும். ஆனா நீங்க யோசிச்சு வேணா பாருங்களேன், உங்க வாழ்க்கையில கூட சம்டைம்ஸ் சில வார்த்தைகள் நீங்க பேசியிருப்பீங்க. அந்த வார்த்தையை நீங்க பேசினதுனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ இல்ல குடும்பத்திலேயோ இல்ல வேலை ஸ்தலத்திலேயோ உங்க ரிலேஷன்ஷிப் அவங்களோட கெட்டு போயிருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை நீங்க அவசரப்பட்டு பேசினதுனால. அந்த வார்த்தை தேவைப்பட்டிருக்காது, ஆனாலும் உங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ற விதமாகவோ இல்ல என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க நானும் 4 வார்த்தையை கேட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பொறுமை இல்லாம சில வார்த்தைகளை பேசினது மூலமாக உங்களுக்கு ஒரு இர்ரிவர்சிபிளான திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப் பில்டே ஆகாத அளவுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு புண்படுத்திருக்கும். அந்த வார்த்தை உங்க 2 பேரையும் பிரிச்சிருக்கும். அப்போ அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சிருப்பீங்க, அந்த வார்த்தையை நான் பேசிருக்கணும், அந்த நேரத்துல நான் பேசாம இருந்திருக்கலாமே, நான் பேசாம இருந்திருந்தேன்னா அட்லீஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போகாம இருந்திருக்குமேன்றது நீங்க பிற்காலத்துல கூட நீங்க நிதானிச்சு யோசிச்சிருந்திருக்கலாம். அப்போ அந்த பாருங்க, அந்த இர்ரிவர்சிபிளான அந்த இர்ரிப்பேரபிளான அந்த வார்த்தைகளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரிக்ரெட்ஸ் தான் அது மிச்சமாகுது. அப்போ சில காரியங்களை குறிச்சு யோசிச்சு நம்ம மனம் நொந்து போகிறதா மிச்சமே தவிர அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அந்த நேரத்துல ஒரு பொறுமையோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அந்த யாருக்கும் அந்த இடத்துல ஒரு மன முறிவு ஏற்பட்டு இருக்காது. பாருங்க, இர்ரிவர்சிபிளான அந்த வார்த்தைகளை பேசி அதை துக்கப்படுறதை விட ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வெளியே வரும் பொழுது அது தேவையான வார்த்தையா இல்லையா, ஒரு இம்பல்சிவா டக்குன்னு அந்த வார்த்தையை பேசி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசாம ஒரு வார்த்தை பேசுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அமர்ந்து நிறுத்தி இந்த நேரத்துல இந்த வார்த்தை தேவையா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இது எப்படி நான் பதில் சொல்றது எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய மகனாக மகளாக அவருக்கு பிரியமான வார்த்தைகள் அங்கிருந்து வெளிப்படும். அப்போ நம்முடைய வார்த்தை தான் நம்ம யாரோட பிள்ளைகள் அப்படின்றத பிரதிபலிக்கிறது. நம்ம இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்ல இயேசுவோட பிள்ளையா நாம இல்லையான்றத நம்ம வாயின் வார்த்தைகள் தான் நம்மை பிரதிபலிக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிப்போம் யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் வசனம் 26. ஜேம்ஸ் 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். ஆமென். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவபக்தி வீணாய் இருக்கும். நம்ம எல்லாரும் தேவபக்தி உள்ள பிள்ளைகள், இயேசுவை அன்பு செய்கிற பிள்ளைகள். அவர் நியாயம் தீர்க்க போகிறார், அந்த நியாயத்தை போல நிக்க கூடாதுன்றதுக்கு உறுதியா இருந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே. ஆனா இந்த வார்த்தைகளை கவனிங்க, தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால், நான் நினைக்கிறோம் எல்லாருமே அந்த தேவபக்தி வீணா போயிடக்கூடாது. இது எப்ப வீணா போகுமா? ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. அப்ப நாவல நான் என்ன வேணா பேசுவேன்,
நான் எப்படி வேணா பேசுவேன். என் வார்த்தைகளுக்கு வந்து ஒரு ஃபில்டரே கிடையாது. இஷ்டத்துக்கு நான் பேசுவேன். ஆனாலும் நான் தேவபக்தி உள்ள மகன் தான். நான் ஒரே தேவனை ஏத்துக்கிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். ஆவியின் கனியை பத்தி எனக்கு தெரியும். சபை கூடுதலை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு வந்து ஏழை உதவி செய்யறது பத்தி தெரியும். இந்த மாதிரி எல்லா விஷயம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து நான் தேவபக்தி உள்ள மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு என் வாயில வந்து தாறுமாறான வார்த்தைகள், இஷ்டத்துக்கு என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டான கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகள் தான் வாயிலிருந்து வெளியே வரணும். அப்படி வரல அப்படின்னா நம்மை நாமே நிதானித்தறிகிற வேலை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தன் இருதயத்தை வஞ்சித்து. நான் எதுலையுமே நான் பேசுற வார்த்தை ஷார்ப்பா இருக்கணும் பிரதர், சரியா இருக்கணும், அது கரெக்டா மற்றவங்களுக்கு புரியணும். நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளே பேசக்கூடாது. நாவை அடக்கிதான், நாவை அடக்க ஒரு மனுஷன் கூடாதுன்னு பாக்குறோம். ஆனா இருதயத்தை வந்து சுத்தம் பண்ணும் பொழுது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சுத்தமான வார்த்தைகளாக அது இருக்கும். சோ உண்மையான தேவபக்தி எனக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், எனக்கு தேவபக்தி இருக்கு, நான் இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கிறோம்னா நம்மை நாமே அளவுகோல் வச்சு அளந்து பார்த்துக் கொள்வதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு வசனம் இருக்குது. அதுதான் யாக்கோபு 1 அதிகாரம் வசனம் 26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். இன்னைக்கு தராசுல வந்து உங்களுடைய வார்த்தைகளை வச்சு பார்த்து தேவபக்தின்னு ஒரு பக்கத்துல வந்து வச்சு பார்த்துட்டு நீங்க தேவபக்தி உள்ள பிள்ளைகளா இருக்குன்னா உங்களுடைய அளவுகோல் உங்களுடைய வார்த்தைகள் தான், உங்களுடைய நாவு தான். அந்த நாவு கரெக்டான வார்த்தைகளை பேசுச்சு அப்படின்னா நாம் எல்லாரும் தேவபக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இந்த அன்செக்டான இந்த வார்த்தை எது வேணா பேசலாம் நான் அப்படின்ற இந்த நான் சரியாதான் எப்பயுமே பேசுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணங்களுக்குள்ள போகாம பேசும் பொழுது யோசிக்கும் பொழுது பேசும் பொழுது அது சரியான வார்த்தைகளாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் நிதானிப்போம். வாசிப்போம். எபேசியர் 4 அதிகாரம் வசனம் 29. எபிசியன்ஸ் 4:26. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். அப்போ இங்க 2 கான்ட்ராஸ்ட் திரும்பவும் இந்த வார்த்தைகளை பாக்குறோம். ஒண்ணு வந்து கெட்ட வார்த்தை, ஒண்ணு நல்ல வார்த்தை. அப்போ ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்ப என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அப்போ கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னா என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது நல்ல வார்த்தையாக இருக்கணும். அது அடுத்த பகுதி சொல்லுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ நான் பேசும் பொழுது ஒரு வார்த்தை மற்ற ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா நான் பேசுகிற வார்த்தை எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுது. அப்ப நான் பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும். அந்த நல்ல வார்த்தை பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். பக்தி விருத்தியை உண்டாக்குறது மாத்திரமல்ல, அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அப்போ நல்ல வார்த்தை, அது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை, அது பிரயோஜனம் உண்டான வார்த்தை. ஏன்னா சில டைம் நான் பேசும் பொழுது இப்பதான் ஆரம்பத்துல பார்த்தோம் ஒரு வசனத்தை, அதிக பேச்சு அப்படின்ட்டு சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாதுன்றத நீதிமொழிகள் 10 அதிகாரம் வசனம் 19 வாசிச்சு பாத்தீங்களா. அப்போ எனக்கு நிறைய காரியங்கள் தெரியும். இப்போ ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கலாமே, எனக்கு ரகசியங்கள் நிறைய தெரியும். இந்த உலகத்துல இருக்க 99% கிறிஸ்துவர்களுக்கு அறியாத ரகசியங்கள் எனக்கு தெரிகிறது. ஒரே தேவன், ஞான ஸ்நானம், ரகசிய வருகை, அந்தி கிறிஸ்து யாரு, அப்புறம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, இந்த மாதிரி 1000 வருட அரசாட்சி, நிறைய ரகசியங்கள் நமக்கு தெரியும். அப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒருத்தர் சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுமா, நல்ல வார்த்தைகளை பேசணும். பேசும்போது எதிரில் உட்கார்ந்ததுக்கு பக்தி விருத்தி உண்டான வார்த்தைகளை பேச வேண்டும். ரொம்ப முக்கியமா கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குதா இல்லையா. எனக்கு எல்லாம் தெரியும், அதனால எல்லாத்தையும் நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த நேரத்துல அந்த இடத்துல பக்தி விருத்தி உண்டாகிறதா, அது நல்ல வார்த்தைகளாக இருக்கிறதா, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு அந்த நேரத்துல அது பிரயோஜனமாக இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம நிதானித்து நம்ம பேசணும். அப்போ பேசும் பொழுது ரொம்ப முக்கியமா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்தி, நல்ல வார்த்தை, பிரயோஜனம் பாக்குறோங்க. அப்ப இது எல்லாத்தையும் கன்சிடரேட் பண்ணும் பொழுது நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு வந்து அது ஹீலிங்கா, ஒரு மருந்தாக,
ஒருத்தரை ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகளாக நம்ம பேசணும். சோ ஒரு பேச்சு, ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் பொழுது ஒரு ஃபில்டர் போட்டு இந்த இடத்துல இது பக்தி விருத்தி உண்டாக்குறதா, இது உதவி செய்கிறதா, இவங்களை என்கரேஜ் பண்ணுதா, இது ஊக்குவிக்குதா இல்லையான்னு நிதானித்து பார்த்து பேசினா அது கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். வாசிப்போம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6. கொலோசியன்ஸ் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. ஆமேன். அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. அப்ப என்ன பண்ணணுமா, யாருக்கு எப்போ எந்த இடத்துல எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த வசனம் நமக்கு ஒரு கேள்வியும் கொடுக்குது, ஒரு பதிலையும் கொடுக்குது. கேள்வி பார்த்தாச்சு, பதில் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்க வேண்டும். இந்த இடத்துல உப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ ஒரு பேசிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஏன் உப்பு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, உப்பு அப்படின்றது ஒரு ஒரு உணவுப் பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த உணவுப் பொருளை பாதுகாப்பதற்காக உப்பு பயன்படுத்தப்படுகிறது என்று நம்ம எல்லாரும் அறிவோம். அப்போ உப்பு இட்ஸ் a preservative. ஒரு சமையல்ல ஒரு காரியம் கெட்டு போகாம இருப்பதற்காக உப்பை நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம். அது மாத்திரமல்ல, அந்த உப்பு அந்த டேஸ்டையும் கொடுக்குது. அந்த உப்பு போட்டதா எவ்வளவு ருசியா சமைச்சாலும் சரி, அந்த உப்போட அளவு சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சாலும் அந்த அந்த பதார்த்தத்துக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறது போல, நான் பேசுகிற வார்த்தை அது உப்பால் சாரமேறின வார்த்தையா இருக்கணும். அப்படின்னா இங்க சொல்லுகிற பிரகாரமாக அந்த வார்த்தை மற்றவர்களை மனம் அடிய செய்கிற வார்த்தையாக அது இருக்கக்கூடாது. எப்படி உப்பு தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி அந்த உணவுப் பொருளை பாதுகாக்குதோ, அது போல நான் பேசுகிற என்னுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு பேசும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கக்கூடிய வார்த்தைகளா தான் இருக்கணும். அதான் இங்க வசனம் சொல்லுகிறது, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும். கிருபைனா என்ன? இரக்கத்தோடும் தயவோடும் அந்த வார்த்தைகள் வெளிப்படணும். சோ உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும். அப்ப அதுல ஒரு பிளேவரும் இருக்கணும், அது பிரிசர்வேட்டிவாவும் வேலை செய்யணும். அப்போ ஒரு தயவுள்ள ஒரு வார்த்தை, ஒரு இரக்கமுள்ள ஒரு வார்த்தை வரும் பொழுது ஒரு சூழ்நிலை ஒரு அன்ஃப்ரெண்ட்லியான ஒரு சண்டை சச்சரவு இருக்கிற சூழ்நிலையாக, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு தயவான, ஒரு இரக்கமான, ஒரு கிருபை பொருந்தின வார்த்தை, ஒரு உப்பால் சாரமேறின அந்த ரிலேஷன்ஷிப் காத்துக் கொள்ளக்கூடிய வார்த்தை என் வாயிலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல எதிராளி கிட்ட சமாதானம் இல்லைனாலும் சரி, நான் பேசுகிற இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உண்டாகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்த ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ நீங்க ஒரு நோட் புக் எடுத்து, ஒரு பேப்பர் எடுத்து, உங்களுடைய வார்த்தைகள் எதெல்லாம் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுது, எந்த வார்த்தையெல்லாம் மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்ணுது, எந்த வார்த்தையில பக்தி விருத்தி இல்லாம இருக்கிறது, நான் பேசுகிற தேவையில்லாத வார்த்தைகள் என்ன என்பதை நீங்க ஒரு லிஸ்ட் வேணா ஒண்ணு போட்டு பாருங்க. அப்ப நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும், இதெல்லாம் தேவையே இல்லாத வார்த்தைகள், சில வார்த்தைகள் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கேன், உங்களுக்கே ஒரு புரிய வரும். அப்ப அந்த வார்த்தைகளை மேற்கொண்டு ஜெயிச்சு வர்றதுக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனத்தை கொடுத்திருக்கார். அதுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 29. இப்பதான் வாசிச்ச அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறையாக வாசிக்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப ஒவ்வொரு முறையும் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வருது அப்படின்னா, கெட்ட வார்த்தை அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களுக்கு சில வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் தேவன் பார்வைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தை, பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, அனைத்து வார்த்தைகளும் அது கெட்ட வார்த்தைகள் தான். அப்போ அந்த டெம்டேஷனை நம்ம மேற்கொள்ளணும். பிசாசு எனக்கு சில வார்த்தைகளை பயன்படுத்தி நான் தூண்டுறேன் அப்படின்னா, இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 29 பயன்படுத்தி என் இருதயத்துல பிரமாணமாக எழுதி வைத்திருக்கிறேன், பிசாசு உனக்கு இனிமே கெட்ட வார்த்தையை வாயிலிருந்து புறப்பட வைக்கிறது அதிகாரம் கிடையாது. நான் பக்தி விருத்தியான வார்த்தைகளை மாத்திரம் தான் பேசுவேன், அது கேட்கிறவனுக்கு பிரயோஜனமா தான் நான் பேசுவேன், அது நல்ல வார்த்தையா தான் இருக்குன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கிளைம் பண்ணி உங்க வாழ்க்கை இன்ஹெரிட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவையில்லாத அந்த சிந்தனைகளுக்கு அந்த சிந்தனைகள் மூலமா உருவாகுகிற அந்த கெட்ட வார்த்தைகள் உங்களை வாயிலிருந்து புறப்படாமல் உங்கள் ஆத்துமாக்களை உங்களால காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இப்பதான் வாசிச்சோம் மத்தேயுல, உங்களை பேசுகிற மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பினாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ 2வது நம்ம பார்க்க போற தலைப்பு,
உள்ள இருக்கும் அந்த மனுஷன் அவன் அடங்காத ஒரு எதிரி. அதுதான் வந்து யாக்கோபுல வாசிச்சேன். இப்போ யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிச்சேன் பாத்தீங்களா. முதல் பகுதி நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காததுன்னு பார்த்தோம். இரண்டாவதா பார்க்க போகிறது வந்து அது அடங்காத பொல்லாங்குள்ளது. அவன் உள்ள இருக்கிற அந்த மனுஷன் ஒரு அடங்காத ஒரு எதிரி. அவனோட நேச்சர் பாத்தீங்கன்னா இஸ் ரெஸ்ட்லெஸ் ஈவில் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அப்போ ஒரு அன்பிரெடிக்டபிள், எந்த நேரத்துல எந்த வார்த்தைய அவன் பேச விடுவான்றது ஒரு கண்ட்ரோலே இருக்காது. இஷ்டத்துக்கு இருதயத்துல வந்து இந்த மாதிரி யோசனைகள் இருக்கும் பொழுது நம்மையே அறியாம நம்முடைய இதயத்துல அந்த சிந்தனைகள் இருக்கும், நம்ம பேச வேணாம்னு நினைப்போம். ஆனா நம்மையும் மீறி அந்த நாவை என்ன பண்ணிடும், அந்த வார்த்தைகளை வெளியே கொட்டிடும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு குடம் எடுத்துக்கங்க. ஒரு குடத்தை வந்து ஒரு டேப்பு கீழே, ஒரு பைப்பு கீழே வச்சு அந்த பைப்பை திறந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த குடம் நிறையுது. அந்த குடம் நிறைஞ்சு அது ஆட்டோமேட்டிக்கா பைப்பு க்ளோஸ் ஆக போறது கிடையாது. அந்த பைப்புல இருந்து தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கு வெளியே. அது போல அந்த குடம் நிறைஞ்சு அந்த கொள்ளளவுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் அது தாங்க முடியாம என்ன பண்ணுது, தண்ணி வெளியே வந்து விழுகுது பாத்தீங்களா. அது போல என் இருதயத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த காரியங்கள் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அதுக்கு திரும்ப திரும்ப யோசிச்சு அந்த சூழ்நிலைகள் வரும்போது அதே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மையே அறியாம நம் வாயின் வழியாக எப்படி அந்த குடத்துல இருந்து தண்ணி வெளியே வந்து தடுவி விழுகிறதோ அது போல நம்மையே அறியாம நம்ம இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வெளியே வந்து அது விழுகும் போது அது நமக்கே டேஞ்சரஸா அது மாறும், அது விரோதமாக அது மாறும் பார்க்கிறோம். அப்போ அந்த உள்ளான மனுஷன், அந்த நாவின் வார்த்தைகள் வந்து ரெஸ்ட்லெஸ் இல்லாம ஏன் வெளியே வருதுன்னா, அந்த உள்ளான மனுஷன் வந்து ஒரு அமைதி இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆனா அதான் பார்க்கிறோம் தலைப்புல, உள்ளிருக்கும் அந்த மனிதன் அடங்காத எதிரியாக இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு சமாதானம் இல்லை, அவனுக்கு ஒரு அமைதி இல்லை. அந்த அமைதி இல்லாத தன்மை இருப்பதனால்தான் அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மாறான வார்த்தைகளாக அது வெளிப்படுகிறது. அப்போ அந்த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம், நாக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை, நாவுன்றது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னா, அந்த உள்ள இருக்கிற அந்த இருதயத்துல நம்ம என்ன நினைவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த நினைவுகள் தான் அது வாயின் வார்த்தைகளாக அது வெளிப்படுகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 28, Proverbs 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். ஆமென். இங்கேயும் பாருங்க ரெண்டு கான்ட்ராஸ்ட். ஒண்ணு வந்து புத்தி இல்லாதவன் மூடன், ஒண்ணு வந்து ஞானவான் பாக்குறோம். அப்ப நான் ஞானவானா மூடனா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். ஏன்னா நான் ஞானம் உள்ள மகனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் பேசுகிற வார்த்தை வந்து சரியான வார்த்தையாக இருக்கும், அது கரெக்டான வார்த்தைகளாக இருக்கும். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவனும் புத்திவான் என்று எண்ணப்படுவான் பார்க்கிறோம். அப்போ என்னுடைய கண்ட்ரோல் ஓவர் மை ஸ்பீச், என்னுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை ஒரு கண்ட்ரோல்டாக ஒரு சரியான ஒரு வார்த்தையா இருந்துச்சுன்னா தட் ஷோஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நான் ஆவியில எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன் என்பதற்கு வந்து நிர்ணயம் பண்ணுகிறது என்னுடைய வாயின் வார்த்தைகள் தான். ஆல்ரெடி பார்த்தோம் அளவுகோல், என் வாயின் வார்த்தைகள் தான் நான் வந்து தேவபக்தி உள்ளவனா இருக்கிறேனா இல்லையா என்பதை அளவுகோலாக இருக்குது என்பதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப அது போல நான் பேசுகிற வார்த்தை தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அது வெளிப்படுத்தி அது காட்டுகிறது. அப்போ அந்த இடத்துல உடனே, ஏன்னா நமக்கு வந்து யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல வந்து அவங்க மூக்குடைகிற மாதிரி, அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை பேசினாதான் நம்ம இருதயம் வந்து ஆறும். ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். இப்போ இது வீக்னஸ் குறிக்குதா? நான் ஆண்டவர் என்ன வீக்கா ஃபீல் பண்ண சொல்றாரா? நீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. வீக்னஸ் ஷோஸ் ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர். நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, அந்த ஆர்குமெண்ட் நடக்கிற இடத்துல அமைதியா இருந்துட்டு நான் போறது வந்து இட் ஷோஸ் ஹவு ஸ்ட்ராங் we are. நம்ம எவ்வளவு பலமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் கர்த்தருக்குள் என்பதை அது பிரதிபலித்து காட்டுகிறதே தவிர, நான் வந்து வீக்கா இருக்கிறேன், நான் பலவீனமா போயிட்டேன், அதனாலதான் பேசல, என் வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பேசுறதுக்கு, ஆனா நான் பேசாம விட்டுட்டேன், நான் பலவீனமா போயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பிசாசு இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம காதுல ஓதுவான். ஆனா அது பலவீனத்தை குறிக்கவே இல்லை, உங்களுடைய பலனை அது குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க எவ்வளவு வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க மெச்சூர் ஆயிருக்கீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு வளர்ந்திருக்கீங்க அப்படின்றத நீங்க வந்து உங்களுடைய பொறுமையினால நீங்க வெளிப்படுத்தி நீங்க காட்டுறீங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிக்கலாம். எக்லிசியாஸ்டிக் 10:20. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானே உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாய்த்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். ஆமென். அப்ப அந்த உள்ளான அடங்காத மனுஷன் என்ன பண்றான்னா, எப்பயாவது யாரையாவது குறிச்சு முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். எதையாவது தவறான காரியங்களை யாருக்கிட்டையாவது அவன் பேசிட்டே இருப்பான். ஒருத்தரை பிடிக்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்குள்ள முதல்ல பேசிட்டே இருப்பீங்க,
அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்க வந்து வீட்டுல இருக்கிற பேசிட்டே இருப்பீங்க. அப்புறம் என்ன ஆகும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டே இருப்பீங்க. அப்புறம் வேலை ஸ்தலம், அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க வந்து உங்க இருதயத்துல இருக்கிற அந்த அந்த அடங்காத அந்த மனுஷன், இந்த ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற அந்த இன்னர் மேனை என்ன பண்றான்னா, இந்த மாதிரி காரியங்களை பேசி 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 அவன் தன்னையே அறியாம தன்னை இருதயத்துல இருக்கிற காரியங்களை மத்தவங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப மத்தவங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேருது. அதான் வசனம் சொல்லுகிறது, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே, ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகளுக்குள் அந்த செய்தியை அறிவிக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த உள்ளான மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ரெஸ்ட்லெஸ் ஆன அந்த மனுஷன், அந்த அடங்காத அந்த மனுஷன் வந்து என்ன பண்றான்னா நமக்கு அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்ப்பான். அது இல்லாம நான் தனியா தான் நான் பேசுறேன், நான் தனியா பேசினா என்ன இருக்கு அப்படின்னா அதுவும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கர்த்தருக்கு வந்து அது கேட்கும், அது அவருக்கு தெரியும். எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. அப்போ அவருக்கு தெரியாத காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. நான் மனுஷனை திருப்திப்படுத்த பார்க்கவே இல்லை, நான் தேவனை திருப்திப்படுத்த பார்க்கிறேன். அப்போ என் இருதயத்தோட சிந்தனைகள் எப்பேற்பட்ட சிந்தனைகளாக அது இருக்கிறது, யாருமே பார்க்கலையே அதனால நான் பேசலான்றது வந்து அது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடிய காரியம். கர்த்தர் பார்க்கிறாரே, கர்த்தருக்கு நான் நியாயத்தீர்ப்பினால கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. ஏன்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே என்று இப்ப வசனங்களை பாக்குறோம். அப்போ நம்ம வந்து யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல, 4 செவத்துக்குள்ளதான் நான் பேசுறேன் அப்படின்றத விட கர்த்தர் என்னை பார்க்கிறார் அப்படின்ற அந்த பயம், நான் பயத்தோடு இருக்கணும். ஏன்னா மிரியம் வந்து பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு எதிராக முறுமுறுத்தாங்க, பிரைவேட்டா தான் முறுமுறுத்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அதை கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வியாதி வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். நம்ம யாரையும் நிந்திக்க தேவையில்லை. நம்ம இருதயத்தை வந்து சுத்தமா வச்சுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வாயின் வார்த்தைகள் வந்து அது சரியாக இருக்கும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 34 வாசிக்கலாம். Matthew 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமேன். ஆமேன். நாவு அப்படின்றது நம்ம இருதயத்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்றது ஒரு இப்ப நம்ம மூஞ்சி எப்படி இருக்குன்னு கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது போல நம்ம இருதயம் எப்படி இருக்குன்ற காரியத்தை நம்ம வாயின் வார்த்தைகள் மூலமா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அப்போ ஒரு வேர் வந்து எவ்வளவு வளமா இருந்தா மட்டும்தான் அதோட கனி வந்து வெளியே, அந்த மரத்துல கனி வந்து நல்லா இருக்கும். அது போல என் இருதயம் எவ்வளவு வந்து நல்லா இருக்கோ அது பிரகாரமாக என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வந்து சரியாக இருக்கும். அப்போ இந்த ஹார்ட் தான் ரூட். வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை எல்லாவற்றுக்கும் வந்து ஆணி வேர் எங்க இருக்கு அப்படின்னா அந்த இருதயமா தான் இருக்கிறது. அப்போ இருதயம் எவ்வளவு வந்து அது வந்து நல்ல இருதயமாக இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்கா நான் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையும் வந்து அது நல்ல கனியாக அது இருக்கும். அப்போ அந்த 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 ரெஸ்ட்லெஸ்ஸான அந்த உள்ள இன்னர் மேன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த அடங்காத அந்த மனுஷனை நம்ம எவ்வளவுதான் ஃபில்டர் போட்டு அடக்குனாலும் பரவாயில்ல, எவ்வளவுதான் வாய்க்கு போட்டு நம்ம எவ்வளவுதான் தடுக்கணும்னு நினைச்சாலும் நம்மால அவனை தடுக்கவே முடியாது. ஏன்னா உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதான் ஆண்டவர் சொல்றாருங்க மத்தேயு 12:34, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உள்ளான மனுஷனை நீங்க வந்து சீராக்கினா மட்டும்தான் வாயின் வார்த்தைகள் வெளியே வர வார்த்தைகள் அது சரியா இருக்கும். அப்போ அந்த அடங்காத மனுஷனா இருக்கிறவன் என்ன பண்ணணும், அந்த அமைதி உள்ள ஒரு மனிதனாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அது நம்ம கையில தான் இருக்குது. என்னுடைய உள்ளான மனுஷனை வந்து அமைதியாக்க வேண்டியது என்னுடைய வேலை தான். அப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து கர்த்தருடைய வசனங்களை வாசிச்சு யாரை மன்னிக்கிறோமோ மன்னிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், எந்த நேரத்திலும் எந்த ஒரு மனுஷனும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய ஆத்மா வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா போகிறதுக்கோ அவன் அடங்காத மனுஷியாகவோ மாறுறதுக்கோ 3வது மனுஷன் வந்து இடம் கொடுக்கவே கூடாது. அதை நான் தான் முடிவு செய்யணும். அப்போ என் இதயம் சமாதானமா இருக்கக்கூடாதுன்ற முடிவை நான் தான் எடுக்கணும். யாக்கோபு வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 20 வரை. ஜேம்ஸ் 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென். சோ இதுதான் பிப்ளிக்கல் ஃபார்முலா. ஒரு உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு சமாதானத்தை நம்ம எப்படி வளர்த்துக்கணும்ன்றதுக்கு பைபிள் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஃபார்முலா இதுதான். ஏன்னா நீங்க இப்ப 2 பேர் பேசிக்கிறாங்க வச்சுக்கலாம், 2 பேர் பேசிக்கிறாங்க, எதிராளி பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, உங்களை ஹர்ட் பண்றாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி அவங்களை அவமானப்படுத்தணும், இல்ல அவங்க வாயை மூடணும் அப்படின்னு தான் உள்ளான மனுஷன் அடங்காத எதிரி இதைதான் செய்வான். ஆனா
ஒரு அமைதியில் உள்ள ஒரு மகனாக ஒரு மகளாக நான் இருக்கணும், அந்த என் இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற மகனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஃபார்முலாவே யாக்கோபு 1 வசனம் 19 முதல் 20 வரை. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, நீங்கள் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், யாரு என்ன சொல்ல வராங்கன்ற விஷயத்த முதல்ல அமைதலோட உட்கார்ந்து கேளுங்க. ஏன்னா அவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, அவங்க வார்த்தை யதார்த்தமா சில விஷயங்களை பேசியிருக்கலாம், அந்த வார்த்தைகள் என்னை புண்படுத்தி தான் பேசினாங்க, அவங்க வேணும்னு தான் பேசினாங்க அப்படின்ற மாதிரி உடனே ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள ப்ராசஸ்க்குள்ள போகாம இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது கேட்கிறதுக்கு முதல்ல தீவிரமா இருங்க. அவங்க என்னதான் சொல்ல வராங்க, அவங்க பேச வேண்டிய கான்வர்சேஷனை கம்ப்ளீட்டா அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும். முதல்ல பேச விடுங்க. முதல்ல கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையும். ரொம்ப இம்பல்சிவா அவங்க கேட்டாங்கன்னா உடனே 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 பதில் சொல்லணும்னு சொல்லி தேவையில்லை. வசனம் சொல்லுகிறது, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். ஏன்னா மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்ப அந்த இடத்துல நான் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண சூழ்நிலை என் கையில இருந்தும் கூட எனக்கு கேட்கறதுக்கு நான் தீவிரமா இல்லாமல் பேசுகிறதுக்கு பொறுமையா இல்லாமல் கோபப்பட்டு அப்படின்னா என்னுடைய கோபத்தினால அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ற அந்த காரியத்தை நான் விட்டு விலகி தேவனுடைய நீதி நடப்பிக்காம நான் பின்மாற்றம் அடைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆக்டிவா லிசன் பண்ணுங்க. ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவா முதல்ல கேளுங்க. அப்புறம் அமைதியில் உள்ள ஒரு ஆவியோட அவங்ககிட்ட பொறுமையா அவங்ககிட்ட பேசுங்க. அது மாத்திரம் இல்லாம ஏன்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிக்ரெட் பண்ற வேலை நமக்கு வேண்டாம். ஐயோ இந்த வார்த்தையை சொல்லாம இருந்துருக்கலாமே, நான் ஏன் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன், அதனால நான் பேசினதுனால இந்த வார்த்தையில அவங்க புண்பட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுறதை விட பொறுமையோட இருக்கிறது நம்முடைய ஆத்மாக்களுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு பாக்குறோம். வாசிப்போம் நீதிமொழிகள் 18 வசனம் 13. Proverbs 13:18. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாய் இருக்கும். ஆமென். அப்போ நீங்க இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நீங்க உங்க லைஃப்ல இந்த சிச்சுவேஷனை நீங்க அனுபவிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பீங்க, ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு இருக்க சூழ்நிலை நீங்க ஒரு காரியத்தை சொல்லுவீங்க, நீங்க சொல்லிட்டு இருக்க விஷயத்த எதிரில் உட்கார்ந்து கேட்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தின வார்த்தையை உங்க மனசுல வச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த வார்த்தைக்கு பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் கொடுப்பாங்க. பாத்தீங்களா, நீங்க ஒண்ணு சொல்லிட்டே இருப்பீங்க ஆனா அதை கேட்கவே மாட்டாங்க, அவங்க வேற உலகத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி சோ காரியத்தை கேட்கும் முன் உத்தரவும் சொல்லுவர்களுக்கு அது புத்தீனமும் வெட்கமுமா இருக்கும். அவங்க ஒரு ரிப்ளையை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் they won't prepare the reply. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாகவே இவங்க இதுதான் சொல்ல வராங்க, இதுதான் இவங்களோட முடிவு, இந்த முடிவுக்கு இதுதான் நான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பதில ரெடி பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லுது, காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமும் அது வெட்கமுமாய் அது இருக்கும். அப்போ இம்பேஷண்டான ஒரு வார்த்தைகளை பேசணும்னா அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை தான் கொண்டு வரும், அது சமாதானத்தை கொண்டு வராது. அப்போ உடனே பதில் சொல்லணும்னு சொல்லி அவர் அவசியம் இல்லை. ஏன்னா உடனே பதில் சொல்லணும் அப்படின்னா that shows how insecure we are. நம்ம எவ்வளவு இன்செக்யூர்டா இருக்கோம். ஐயோ என்னை அவமானப்படுத்திடுவாங்க, ஐயோ என்ன தப்பு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அது சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம பதில் சொல்லி நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி. நமக்கே அந்த இம்பல்சிவா ஒரு வார்த்தையை பேசிதான் ஆகணுமா? அவசியம் இல்லையே. பொறுமையோட இருந்து எல்லாவற்றையும் கேட்டு அதுக்கு பதில் சொல்லலான்றதுதான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாசிப்போம் சங்கீதம் 46:10. Psalms 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமேன். அப்ப அடங்காத மனுஷன், அவன் அடங்காத மனுஷனாக இருக்கிறான். ஆனா அங்க அவன் என்ன சொல்றான், அவன் இம்பல்சிவா இருக்கிறான், ஏதாவது ஒரு காரியத்தை டக்குன்னு பண்ணிடுறான், வார்த்தைகளை அள்ளி விட்டுறான். அவன் அடங்காத மனுஷனா இருக்கிறதுனால அவனுக்கு பொறுமை இல்லாத தன்மையில அவன் இருக்கிறான். ஆனா வசனம் இங்க சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து. ஆண்டவர் சொல்றது, நீ ஸ்டில்லாயிரு, நீ அமர்ந்துரு, நீ சமாதானமாயிரு, நீ ஏன் கூட இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆனா அந்த உள்ளான மனுஷன் நம்ம கர்த்தர் சொல்லுகிற அனைத்து காரியங்களுக்கும் அவன் விரோதமாகவே அவன் செயல்படுகிறான். சோ கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் அமர்ந்திருந்து, ஸ்டே ஸ்டில், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான் தேவாதி தேவன், நான் வானங்களில் அமர்ந்திருக்கிற தேவன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிற தேவன், நானே பூமியில உயர்ந்திருக்குன்னு சொல்லி தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுகிறார். அவர் சொல்றாரு, நீ அமைதியாயிரு, நீ ஸ்டில் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த ஸ்டில்னஸ் நம்ம இருக்கும்போதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவலா மெச்சூரா இருக்கோம். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக நான் அமர்ந்திருந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா நான் இல்லாம நான் சமாதானத்தோட அமைதியா இருந்தேன் அப்படின்னா that shows
நான் எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா நான் மெச்சூரா இருக்கேன், எனக்கு ஸ்பிரிச்சுவலா எவ்வளவு கிளாரிட்டி இருக்கிறது அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்பதான் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும். ஆனா உள்ளான மனுஷன் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா, ஒரு அடங்காதவனுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்காது. ஏன்னா அந்த உள்ளான மனுஷன் வந்து அவன் மேலோங்கி இருப்பான். அவன் மேலோங்கி இருக்கிறதுனால கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் நம் காதுகளிலே விழாதுன்றதை புரிஞ்சுக்கணும். புலம்பல் வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரம் வசனம் 26. Lamentation 3:26. அமைதியும் காத்திருப்பும் ஆவிக்குரிய ஒழுங்கு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆமென். ஆமென். சோ கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. அப்போ எது ஆவிக்குரிய ஒழுங்கு? அதான் இங்க பாக்குறோம். இப்போ அமைதியோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறதா ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்டேஸ்டில். அதான் இப்ப சங்கீதம் 46 வாசிச்ச பாத்தீங்களா, நீங்கள் அமர்ந்திருங்கள். இங்கு கர்த்தர் சொல்றாரு, நீ காத்திரு, நீ பொறுமையாரு. சிச்சுவேஷன் உனக்கு சூழ்நிலைகள் வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அதை குறிச்சு நீ கவலைப்படாத. நீ ஆவியில வந்து பலப்பட்ட மகனா, நீ வளர்ந்திருக்கிற ஆவியில அப்படின்னா உனக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்குதா, அப்ப நீ பொறுமையோட நீ காத்துரு, நான் பாத்துக்கிறேன். ஆனா சொல்ற சங்கீதம் 46:10, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்போ நாம வந்து அமைதியோட இருந்தா மட்டும்தான் தேவன் அந்த இடத்துல கிரியை செய்வார். நான் அமைதி இல்லாம இருந்தேன்னா தேவனால் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது. ஏன்னா அந்த சத்தம், அந்த அடங்காத அந்த உள்ளான மனுஷன் கர்த்தர் சத்தத்தை கேட்டு செவிமடுக்க விடாம, கர்த்தருக்கு பிரியமான மகளாக நடக்க விடாம அவன் தடை செய்து கொண்டுதான் இருப்பான்றதை பார்க்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம். ஐசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். ஆமென். அப்போ அந்த உள்ளான அந்த அடங்காத மனுஷன் எப்படி இருக்கிறான்னு நம்ம எல்லாம் நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவனா கர்த்தர் மீண்டும் சங்கீதம் 46:10, புலம்பல் 3:26, ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். அப்போ ஸ்டே ஸ்டில், பேனிக் ஆக வேண்டாம், ஸ்டே ஸ்டில், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கை அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். சோ அமைதியோட நம்பிக்கையோட நம்ம இருக்கும் பொழுது உங்கள் பலன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதா இராமல் பார்க்கிறோம். அப்போ அமைதியோடும் நம்பிக்கையோடும் நம்ம இருக்கணும். கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற சத்தம் நம்ம காதுல அப்போ விழுவோம். அவர் நம்ம எல்லா இக்கட்டான சூழ்நிலையும் நம்ம பாதுகாத்து நம்ம வழிநடத்துவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 12 வரை. 1 Kings 19:11-12. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆமேன். ஆமேன். சோ எலிஜாவோட ஒரு கதை தான் இதை பாக்குறோம். இப்போ கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்துல நெல்லு. அப்பொழுது கர்த்தர் கடந்து போகிறார். அவர் கடந்து போனார்னு பார்க்கும்போது கர்த்தர் முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகள் உடைகிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அங்க ஒரு பெரிய கேயாஸ். பர்வதங்கள் பிளக்கிறது, கண்மலைகள் உடைகிறது, பெருங்காத்து அடிக்குது. அந்த இடத்துல வந்து பயங்கர சத்தமாக இருக்கிறது. ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. ஆனாலும் அந்த காட்டில கர்த்தர் இருக்கவில்லை. அதற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியும் கர்த்தர் இருக்கவில்லைன்னு பாக்குறோம். அப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கேயாஸ் அந்த இடத்துல. பூமி பிளக்குது, காத்து அடிக்குது, நெருப்பு கொந்தளிக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் அந்த சூழ்நிலை வருகிறது. எல்லாவற்றையும் என்ன பண்றான் எலிஜா வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா எல்லாம் அமர்ந்தது. வசனம் 12 கடைசியில முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இப்ப எவ்வளவு கேயாஸ் வந்து மத்தியில இருக்குது. ஆனாலும் அது எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் சத்தம் கேட்டுச்சு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த உள்ளான அந்த அடங்காத மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பூமி அதிர்ச்சிகள் இருந்தாலும் சரி, இந்த நெருப்பு இருந்தாலும் சரி, இந்த காற்று இருந்தாலும் சரி, அவன் உள்ள ரொம்ப பதட்டமா, ஒரு அமைதியே இல்லாம, இன்னர் மேன் பீஸே இல்லாம இருக்கிறான், ஒரு சமாதானமே இல்ல இருக்கான். அப்ப சமாதானமே இல்லாம இருந்தா அப்படின்னா கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்காது. அந்த சத்தம் எப்பேற்பட்ட சத்தமாக இருக்குமா? ஜென்டில் விஸ்பர், ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று.
அப்போ அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கணும்னா நம்ம ஒரு கேயாசுக்குள்ள, ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு அடங்காத மனுஷனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் நம் காதுகளுக்கு கேட்காமலே போய்விடும். அப்போ முதல்ல நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது, என் இருதயத்தை சீராக்கணும். என் இருதயத்துக்குள்ள எங்கெல்லாம் அந்த அடங்காத மனுஷனுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்ற காரியங்களை நாமே நிதானித்தறிவோம். இன்னைக்கு 2 தலைப்பு பார்த்திருக்கோம். மொத்தம் இதுல ஒரு 8-9 தலைப்பு இருக்கு. இன்னைக்கு 2 தான் பாக்குற சூழ்நிலை இருந்திருக்கு இன்னைக்கு. சோ முதல்ல நம்ம பார்த்த தலைப்பு முதல்ல அந்த நாவு அப்படின்றது ஒரு அடங்காதது என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம பார்த்தோம். நான் வெளியே வர வார்த்தைகள் நாவினால் வெளியே வரல, அது இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசுகிறது என்பதை பார்த்தோம். அது 2வது பார்த்த தலைப்பு, உள்ளிருக்கும் அந்த அடங்காத அந்த எதிரி. அந்த அடங்காத எதிரியை ஒரு சமாதானமான ஒரு மனுஷனாக நம்ம மாத்தினா மட்டும்தான் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கும். அது மாத்திரமில்ல, அப்பதான் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும் என்பதை நம்ம உணர்ந்த பிள்ளைகளாக இந்த வார்த்தைகளை அப்படியே விட்டு விடாமல் நிதானித்து பார்த்து இதுல என்ன மாற்றத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறாரோ அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் அவரிடமே உதவி கேட்டு செய்கிற காரியங்களை நம்ம இயேசுவோட பிள்ளைகளாக இருந்து, ஏன்னா நமக்குன்னு ஒரு தரம் இருக்கு, நமக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. நம்ம யாரா வேணா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம இயேசுவோட பிள்ளையா இருக்கிறோம். நம்ம செய்கிற காரியங்கள் மூலமா இயேசு கிறிஸ்து நாம மாத்திரமே மகிமைப்படணுன்ற அந்த எண்ணத்தோட நம்ம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாள் மட்டுமாக நம்ம ஓட்டத்தை தொடர்வோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட அந்த கூடுகிற நம்ம நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபத்தை எடுக்கிறீங்களா? அன்பின் பரிசுத்த பிதாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா அந்த 1 மணி நேரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அப்பா இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா மற்றவனை குற்றவாளியால தீர்க்கிறவனே, நீ யாராலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. உன்னை நீயே உன் கண்ணில இருக்க துரும்பை எடுத்து போட்டு மற்றவனுடைய காரியத்தை நீ சொல்லு ஆண்டவரே. நீ ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுனீங்கப்பா. அப்பா நாங்கள் வீணான வார்த்தையை பேசாமலும் அற்பமான வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்க ஒவ்வொருவருக்கும் கெட்ட வார்த்தை ஒன்றும் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி தேவனுடைய வார்த்தையை மட்டும் நாங்கள் பேச எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனையை நீங்கள் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுடைய தாசன் மூலியமா வெளிப்படுத்தினீங்கப்பா. அந்த தாசனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக காரியங்களை வசனத்தோடு எங்களுக்கு போதிக்க அவருக்கு ஞானம் அறிவை கர்த்தர் ஏற்படுத்தி தாருங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் கிருபை செய்யப்பா. நாவானது அப்பா அது பொல்லாங்கும் அப்பா சவரன் கத்தியை போல இருக்கிறது என்று வேதத்துல நாங்கள் பார்க்கிறோமான்றது. நாவை ஒவ்வொருவரும் அடக்கி அப்பா யாரையும் குற்றப்படுத்தாதபடி உன்னை நீயே குற்றவாளியா தீர்க்கிறவனே, நீ உன்னை நீ பார்த்து மற்றவனை குற்றவாளியா தீர்க்காமல் பார்த்து நம்மை நாமே நிதானித்து நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்யுங்கப்பா. அநேக வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க கிருபை தாருங்கப்பா. உங்களுடைய நாட்கள் பொல்லாததா இருக்கிறதப்பா. நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தை அமைந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொருவரும் நாங்கள் இருந்து இந்த வார்த்தை உங்களுடைய வருகை பந்தம் இந்த வார்த்தையை கை கொண்டு நடக்க எங்களுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்யப்பா. எல்லா துதிக்கான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அனைவரோடும் இருக்கட்டும். பிரைஸ் லார்ட்.